வணக்கம் மக்களே, நான் முத்து. இது முத்து அபிஷியல் டாட் இன். நம்ம நிதி வழிகாட்டி சீரிஸோட ஒரு எக்ஸைட்டிங் கட்டத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம மணியை எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் இந்த உலகத்தோட 8வது அதிசயம்னு சொல்லப்படுற காம்பவுண்டிங். பணத்தை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்குறவங்களுக்கு இதுதான் என்னோட சீக்ரெட் ஆன்சர். நீங்கள் வேலை செஞ்சு மணி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் மணி உங்களுக்காக வேலை செஞ்சு எப்படி பணத்தை உருவாக்குதுன்னு அப்படிங்கிறத சீக்ரெட் தான் இன்றைக்கி அன்லாக் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த மேஜிக். இந்த காம்பவுண்டிங் பவர் அப்படின்னு என்னன்னு புரிய வைக்க ஒரு பழங்காலத்து ஸ்டோரி சொல்ல போகிறோம். ஒரு குட்டி ஸ்டோரி. அது ஒரு ராஜா ஒரு புலவர்கிட்ட உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் என்னன்னு கேட்டார். அந்த புலவர் சொன்னாராம், மன்னா எனக்கு இந்த செஸ் போர்டு மாதிரி ஒரு 64 கட்டங்கள் வரைங்க அப்படின்னாராம். இந்த 64 கட்டங்களிலும் ஃபஸ்ட்டு கட்டத்தில் ஒரு நெல்மணி வைங்க, அடுத்த கட்டத்தில் 2 நெல்மணி வைங்க, இதை அப்படியே டபுளாக மல்டிவேல் பண்ணுங்கன்னாராம். டபுளாக மல்டிவேல் பண்ணுறேன்னா பெருக்குங்கன்னாராம். இப்படி அடுத்தடுத்த கட்டத்தில் 2, 4, 8 இந்த மாதிரி 64 கட்டம் வரைக்கும் டபுள் பண்ணிக்கிட்டே போங்கன்னு சொன்னாராம். ராஜா சிரிச்சுக்கிட்டே இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி அப்செட் பண்ணிட்டார். ஆனால் ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? அந்த போர்டில் ஹால்ஃப் கட்டம் வரும்போதே, அதாவது பாதி நிலைக்கு வரும்போதே அந்த நாட்டோட மொத்த நெல்லுமே எம்டி ஆயிடுச்சு. அதாவது அந்த நாட்டில் உள்ள மொத்த நெல் மூட்டையுமே கொண்டு வந்து அங்கே வச்சுட்டாங்க. இதுதான் மக்களே காம்பவுண்டிங் பவரோட ஒரு பவர். ஆரம்பத்தில் ஸ்மாலாக தெரிஞ்சாலும் அது வளர வளர யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. இது ஒரு ஸ்மால் குவாலிஃபிகேஷன் மூலிமா பார்க்கலாம். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். எப்பயும் போல் நம்ம பேர் தான் முத்து. இவர் 1 லட்சம் ரூபாயை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட 10% வட்டிக்கு இன்வெஸ்ட் செய்கிறாரு. இவருக்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். 20 வருஷம் கழித்து இவர்கிட்ட ஒரு 3 lakhs வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி முத்தோட இன்னொரு முத்து, இவர் என்ன செய்கிறாருன்னா அதே 1 லட்சம் ரூபாயை காம்பவுண்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாரு. இங்கே தான் மேஜிக் நடக்குது. இவருக்கு வட்டிக்கு வட்டி வரும். அதே 20 வருஷம் கழிச்சு இவர்கிட்ட 3 லட்சம் கிடையாது, தோராயமாக 6.7 lakhs இருக்குது. அதாவது 6,72,000 ரூபாய் இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அது ஒன்று தான். ஆனால் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் பணத்தை டபுள் ஆக்கிடுச்சு. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் வெல்தி பீப்புள். நிறைய பேர் கேட்குறீங்க, ஒரு மிடில் கிளாஸ் ஆனால் என்னால் மில்லியனியர்ஸ் ஆக முடியுமா என்னன்னு. கண்டிப்பாக முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்முலா இருக்குது, அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது என்ன ஃபார்முலானா 15x15x15, அதாவது 15x15x15. இதுதான் ரூல். கவனமாக நோட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட 15,000 ரூபாய் இருக்குன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் செய்யணும். அது மந்த்லி எஸ்ஐபியாக இருக்கலாம். அது 15% இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டு இல்லை ஈஸியாக 15 வருஷம் இதை உங்களோட டைமை ப்ரீபே பண்ணுங்கள். பார்த்தோன்னா 15 வருஷம். இந்த 15 வருஷம் முடிஞ்சதும் உங்கள் கையில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? சும்மா ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். மினிமமாக 1 கோடி ரூபாய் இருக்கும். ஆமாம் மக்களே, நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு ஓனர் ஆகிடுவீங்க. நீங்கள் செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 27 லட்சமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் மட்டும் 73 லட்சமாக இருக்கும். திஸ் இஸ் த மேஜிக் ஆஃப் பேட்டர்ன்ஸ். இந்த மேஜிக் வேலையில் என்ன செய்யணும்னா 3 விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் லேட். இப்போ என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்யக்கூடாது. நீங்கள் லேட்டாக ஆரம்பிக்கிற ஒவ்வொரு வருஷமும் உங்களோட வெல்த்தை நீங்கள் இழக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு டச்சிங் த மணி. முதல்ல செஞ்ச பணத்தை இடையில் கை வைக்காதீங்க. இது ஸ்னோபால் மெதுவாக உருண்டு வரும்போது பெருசாகும். ஒருவேளை நீங்கள் இடையில் தடுத்துட்டிங்கன்னா எவ்ரிதிங் எல்லாம் போயிடும். நோ பேட்டர்ன்ஸ். காம்பவுண்டிங் ஆரம்பத்தில் ஸ்லோவாக தான் இருக்கும். அது 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதோட ரியல் க்ரோத்தைவே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் யுவர் மணி. ஸோ மக்களே, இன்றைக்கி இந்த காம்பவுண்டிங் ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பணத்துக்காக நீங்கள் ஓடுறதை விட்டு மணி உங்களுக்காக ஓடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நாம் என்ன பார்க்க போகிற டாபிக்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்டில் எப்படி என்ட்ரி கொடுக்கணுன்றதை பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். டோன்ட் மிஸ் இட்.
இதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம முத்து அஃபிஷியல் டாட் இன். அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின ஐடியாவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட நிதி வழிகாட்டி சீரியஸுக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. நன்றி, வணக்கம்.